கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையும் உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை காக்கும்படி என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் எரேமியாவிடம் கர்த்தர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எரேமியாவை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வேலை செய்யும்படியாய், கர்த்தருக்கென்று பேசும்படியாய் அனுப்பும்பொழுது அவர் சொல்றாரு, நான் பேச அறிய நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கர்த்தர் திரும்ப சொல்றாங்க, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றத பாக்குற. நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ என்ன பண்ணு, நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்லி ஒரு திடப்படுத்தும் வார்த்தை புறப்பட்டு வருவதை நாம் இந்த அதிக வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படியாக கர்த்தர் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு ஒரு பலன் உண்டாயிருக்கும் இல்லைங்களா? அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஏசாயா 58:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமே. அப்படியாக அவர் வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா போதுங்க, அப்படி மகிமை நம்ம பின்னால இருந்து நம்மள பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவர் நீதி நமக்கு முன்பாக செல்லுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மோடு இருந்து கர்த்தர் மகிமை தேவன் நம்மோடு இருப்பது மாத்திரம் அல்ல, அவரே நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். அதோடு கூட விடாம அவரோட தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார், அவருடைய மகிமையை நம்மளை காக்க வைக்கிறார். அப்படியா இருக்கும் பொழுது எதற்காக இதெல்லாம் நம்ம இடத்துல செய்யறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எரேமியா 31:10 சொல்றாரு, ஜாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, ஆமென், இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்போ நீ போய் என் கட்டளைகளை சொல்லுவாயாக இந்த எரேமியாவுக்கு சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்கிற, நம்மோடு இருக்கிற, நம்ம தூதர்களை கொண்டு காக்கிற, மகிமை கொண்டு காக்கிற தேவனுடைய நாமத்தை, அவர் ஒரு மந்தையை மேய்ப்பது போல நல்ல மேய்ப்பனா இருந்து நம்மளை காக்கிற தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தான் ஆண்டவர் நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காவலுக்குள்ளாய் அநேகரை நாம் அழைத்து வர பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் அதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார், எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார், எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே, பாடுதல் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். பாடுதல் சகித்தால் பரமனின் வருகையில்
இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகம்தான் நமது குடியிருப்பு, நமது குடியிருப்பு. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கமேன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஆமென். எரேமியாவுக்கு சொன்ன அந்த திட வார்த்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து அதே வார்த்தையை அனுப்புகிறார். நீர் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருந்து உன்னை காக்கும்படிக்கு வருகிறேன் என்று சொன்ன அந்த சத்தம் நம் காதுகளிலே துணிப்பதாக. அவர் சொல்வதை மாத்திரம், அவருடைய கட்டளையை மாத்திரம் மற்றவர்களிடத்திலே நாம் பேசுவதற்காக நாம் காக்கப்படுகிறோம். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்ம காக்கிற தேவன் என்பதை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் பொழுது அந்த பாதுகாப்புக்குள்ளாக அநேகர் கடந்து வருவார்கள். அதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாய் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. God bless you.